ஹலோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான். இது வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரும் சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் வதக்கலும் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸாக இருக்கவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். சாம்பாருக்கு நம்ம எப்பவும் போல் துவரம்பருப்பு எடுத்து 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு முழு தக்காளி அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், இந்த பருப்புலேயே வந்து கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னு கூட இதை சொல்லுவாங்க. 4 பூண்டு. இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய குக்கரில் 2 விசில் வந்து பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வேகிற டைமில் இந்த கத்திரிக்காய் வதக்கலையும் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலரில் இருக்க காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து இதை கட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். எப்பயுமே கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி அது கலர் மாறி கருப்பு கலரில் மாறிடும். இதில் அயன் அதிகமாக இருக்கனால அந்த மாதிரி சீக்கிரம் மாறிடும். அயன் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் மாறிடும். மிச்சம் இருக்க கத்திரிக்காய்களையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இதில் ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு தான் என்னோடய செடியில் வளர்ந்துருக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுறேன். இதுக்கு நம்ம பெருசாக எந்த மசாலாவும் போட வேண்டியதில்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இந்த மஞ்சத்தூளும் உப்பும் வந்து எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் வதக்கல் இதெல்லாமே வந்து இரும்பு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான். நான் இங்கே வீடியோவுக்காக இந்த மாதிரி பாத்திரங்களில் பண்ணுறேன். பட் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள்னால் எதுவுமே நான் வந்து கடையிலேருந்து வாங்குறதில்ல, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுறோம். இந்த வதக்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளே ரொம்ப கம்மி. வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகும் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டு அப்பப்போ மூடியை திறந்து இதை வதக்கி விட்டிங்கனாலே போதும். இது நல்லா வெந்துடும். தேவைப்பட்டால் ஒரு வேளை கத்திரிக்காய் நீங்கள் வாங்குகிற கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து தான் விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, இன்னும் ரொம்ப மசிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ பாருங்கள், இதில் பாதி வந்து இருக்குது. நான் திருப்பியும் அதை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சு இதை வேக வைக்கிறேன். 15 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா கத்திரிக்காய் எல்லாமே வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. இப்போது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவொன்னே அதில் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே இதிலேயே வந்து உளுந்தப்பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உளுந்தப்பருப்போட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். அது வந்ததுக்கப்புறமா மிளகாயை வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் அதிகம், அதனால் ஒரு 2 to 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி சாம்பார் வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, பசங்களுக்கு காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டெலிவரி ஆனவங்க ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கலாம். புளி கம்மியாக ஊற்றி கொடுக்கலாம். இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் வந்து கொஞ்சம் கலர் மாறணும். இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு விடணும். அதனால் லைட்டாக இப்படி கரண்டியில் வச்சு இது பண்ணாலே லைட்டாக மசிய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறமா வேக வச்சுருந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் காய் எதுவும் போட்டு செய்ய போகிறதில்ல. வெறும் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், வெறும் சாம்பார் தான். வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதை வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி லைட்டாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு சாம்பார் ரெடி. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொத்தமல்லி இலைகளை கடைசியாக தூவி விட்டுட்டு இந்த சாம்பாரை இறக்கிடலாம். நான் இந்த சாம்பார் இந்த விதக்கெல்லாம் வந்து எப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கோ ஆனால் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுங்கிறப்ப இந்த மாதிரி செய்வேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.